ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். அதாவது உடம்புக்கு முடியலன்னா ஈஸியாக என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் தானே. அந்த வகையில் ஒரு 10 நாளாக தினம் இட்லிக்கு அதை தொக்குன்னு சொல்கிறதா ஊறுகான்னு சொல்கிறதான்னு தெரிலங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மளோட லைபீரியா தக்காளி வச்சு ஈஸியாக அதை தக்காளி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு கேப்சிகம், ஒரு 1/2 கிலோ தக்காளி, அதுக்கப்புறம் அதோட சில்லி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ஒரு அழகி, அவளை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் சில்லி, நார்மல் சில்லி, உப்பு, இவ்வளோதாங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியது. நிறைய நல்லெண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டியது. இதை ஊற்றி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படி பார்க்க தள்ளன்னு வரும்போது எடுத்துறது. இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், சும்மா கூட ஒரு பருப்பு தாளிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சும்மா அட்டகாசமாக இருக்குது. இதில் என்னென்னா, சும்மா கிண்ணத்தில் போட்டு நக்கி சாப்பிட்டா அப்பப்பா என்ன. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்குங்க. உப்பு, புளிப்பு, காரம், இனிப்புன்னு சொல்லி சும்மா அப்பா சொன்னால் நாக்கில் தண்ணி வருங்க. அப்படி ஒரு சுவை இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் அடிக்கடி எனக்கு கை கொடுக்கறது இந்த நம்ம வீட்டு தக்காளி தாங்க. ஈஸியாக டபக்குன்னு செஞ்சிட்றேன் தெரியுமா. தக்காளி இருக்கிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கடையில் வாங்கி இவ்வளோ தொக்கெல்லாம் வீட்டில் செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. தினம் செஞ்சிட்றேன் ஈஸியான முறையில். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.